ஒருத்தர் ரொம்ப நாளாக அவர் வீட்டு ஷெல்ஃபில் இருந்த மண்பானையை பார்த்துட்டே இருந்தார். இது ரொம்ப நாளாக ஒரு மூலையில் கிடக்குதே, இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தார். அப்போது அந்த பானைக்கு வாயிருந்தால் கண்டிப்பாக யோசிச்சிருக்கோம், என்னை இப்படியே விட்டுருக்கலாம், என்னை போய் இப்படி பெயிண்ட் பண்ணி என்னோட இருக்கிற ஒரிஜினல் அழகை இவருக்கு எடுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிருக்கோம். ஆனால் இந்த பெயிண்டர் விடலை. இந்த பெயிண்டருக்கு பெயிண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும், அதனால் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு கலர்ஸ் கொடுக்க கொடுக்க அந்த பாட்டும் ரொம்ப அழகாக மாறிச்சு. நிறைய பேர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சேம் நம்ம லைஃப்பில் இதே தாங்க நடக்குது. நம்ம மூளையில் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருப்போம், யாருமே இல்லையே, தனியாக இருக்கோமே, நிறைய பேர் நம்மளை கேவலமாக பேசிட்டாங்களே, ஏன் நம்ம கூட கை கோத்து நடந்தவங்க இன்றைக்கி நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே உடஞ்சி போயிடக்கூடாதுங்க. நம்மளோட லைஃப்பை நம்ம தான் கலர்ஃபுல்லாக மாற்றிக்கணும். நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம சந்தோஷமாக இருக்க வாழ கற்றுக்கணும். நம்ம இருக்கிறத வச்சு நல்லா வாழ கற்றுக்கணும். இவங்க நம்மளை இப்படி பேசிட்டாங்க, இவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாட்டர் எப்படி இந்த பெயிண்ட் பண்ணி இதை யூனிக்காக மாற்றினாரோ அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பும். நம்மளை நிறைய பேர் விட்டு போயிருக்கலாம், நிறைய பேர் அசிங்கமாக பேசியிருக்கலாம், நிறைய பேர் தவறாக பேசியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த பெயிண்ட் பண்ணி அந்த யூனிக்னஸை, அவங்க பேசின ஒரு வார்த்தையும் நம்ம ஸ்ட்ராங்காக ஏற்றுக்கிட்டு அதை போல் வாழ்ந்து காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக மாறிடுங்க. இது என்னோட கதை தான். என்னோடய லைஃப்லேயும் நிறைய நடந்திருக்கு. நிறைய அழுகைகள், சந்தோஷங்க, லோன்லினஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் நான் இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல லைஃப்பை இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா என்ன நான் ஸ்ட்ராங் ஆக்கிக்கினேன். என்னை பேசினவங்க முன்னாடி நான் ஸ்ட்ராங்காக மாறிட்டேன். இன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். இதே போல் தான் உங்களை லைஃப்பில் எதாச்சும் இருந்தாலும் கண்டிப்பாக மாற்றிக்கோங்க, நீங்களும் ஸ்ட்ராங்காக மாறிடுங்க.